திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மைமோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். மீண்டும் அடிக்கும் கொரோனா அலை. ஆசியாவில் உயிரிழப்பும் அதிகரிப்பதால் மக்கள் அச்சம். என்ன காரணம்? திடீரென ஆசியாவில் பல இடங்களில் கொரோனா பாதிப்பு அதிகரித்துள்ளது. உயிரிழப்புகளும் கூட கணிசமாக அதிகரித்துள்ள நிலையில் இதனால் இன்னொரு கொரோனா அலை ஏற்படுமா என்ற அச்சம் பொதுமக்களிடையே எழுந்துள்ளது. ஆசியாவில் பல முக்கிய நகரங்களில் கொரோனா பாதிப்பு உயர்ந்து வரும் நிலையில் கடுமையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. கடந்த 2019 இறுதியில் பரவிய கொரோனா வைரஸ் நம்மை ஒரு வழி செய்துவிட்டது. அலை அலையாக தாக்கிய கொரோனாவில் இருந்து மீண்டு வரவே நமக்கு பல ஆண்டுகள் ஆனது. கொரோனா வேக்சின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால் கொரோனாவை நம்மால் சமாளிக்க முடிந்தது. இதற்கிடையே இப்பொழுது மீண்டும் கொரோனா வைரஸ் பரவ ஆரம்பித்துள்ளது. ஆசியாவின் இரு முக்கிய நகரங்களான ஹாங்காங் மற்றும் சிங்கப்பூரில் கொரோனா பாதிப்பு அதிகரிக்க தொடங்கியுள்ளது. கொரோனா அவ்வப்போது அதிகரிக்கிறது என்ற போதிலும் இந்த முறை தீவிர பாதிப்பு காரணமாக மருத்துவமனையில் அட்மிட் ஆவதும் அதிகரித்துள்ளது. இதுவே பலருக்கு கவலை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. மேலும் பொதுவாக இது போன்ற வைரஸ்கள் குளிர் மற்றும் மழைக்காலத்தில் தான் வேகமாக பரவும். வெப்பமான காலங்களில் குறைவாகவே பரவும் என கருதப்படும். ஆனால் அதற்கு நேர்மாறாக இப்பொழுது வெப்பமான காலகட்டத்தில் வைரஸ் பாதிப்பு வேகமாக பரவுகிறது. இது ஆய்வாளர்களிடமோ கூட சற்று குழப்பத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. இதில் ஹாங்காங்கில் கொரோனா பரவல் குறித்து அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வைரஸ் ஆக்டிவாக இருப்பதாகவும் இதனால் பாதிப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் ஹாங்காங் பாதுகாப்பு மையத்தின் தலைவர் ஆல்பர்ட் கூறியிருக்கிறார். அங்கு கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை கடுமையாக அதிகரித்து வருகிறது. உயிரிழப்பும் கூட கணிசமாக அதிகரித்து வருவதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். இதில் கவலையளிக்கும் விஷயம் என்னவென்றால் அங்கு கழிவு நீரிலும் கொரோனா வைரசுகள் இருப்பது உறுதியாகி உள்ளது. சுமார் 70 லட்சம் பேர் வாழும் நகரமாக ஹாங்காங் இருக்கும் சூழலில் கழிவு நீரில் வைரஸ் பாதிப்பு கண்டறியப்படுவது அச்சத்தை ஏற்படுத்துவதாக உள்ளது. ஏனென்றால் மீண்டும் சமூக பரவலாக கொரோனா பரவினால் அது மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்தும் என அஞ்சப்படுகிறது. அதேபோல ஆசியாவின் மற்றொரு முக்கிய நகரமான சிங்கப்பூரிலும் வைரஸ் பாதிப்பு அதிகரித்து வருகிறது. ஓராண்டில் இல்லாத அளவுக்கு கொரோனா பாதிப்பு. சுமார் 14,200 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அதாவது ஒரு வாரத்தில் 28% கொரோனா பாதிப்பு உயர்ந்துள்ளது. அதேபோல மருத்துவமனைகளில் அட்மிட் ஆவதும் சுமார் 30% வரை உயர்ந்துள்ளது. இதனால் வயதானவர்கள், இணை நோய் உள்ளவர்கள் மீண்டும் பூஸ்டர் வேக்சின் போட்டுக் கொள்ளும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். முந்தைய காலங்களில் புதிய கொரோனா வேரூன்றி உருவாகும் போதே கொரோனா பரவல் இது போல உயரும். ஆனால் இந்த முறை அப்படி இல்லாமல் புதிதாக கொரோனா எதுவும் இல்லாமலேயே கொரோனா அதிகரித்துள்ளது. மக்களிடையே தடுப்பாற்றல் குறைவதை கொரோனா ஈஸியாக பரவ அனுமதித்துள்ளதாக சிங்கப்பூர் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.